இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அமரானோட இன்வெர்ட்டர் அண்டு அதோட பேட்டரியை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த பேக்கேஜில் இந்த இன்வெர்ட்டர் என்ன கிடைக்குது அண்ட் பேட்டரி என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் உங்கள் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அமரான் இன்வெர்ட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த பெட்டியை திறந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இந்த யூசர் மேனுவல் நமக்கு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த யூபிஎஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ஃபீச்சர்ஸை பற்றி எல்லாமே போட்டிருக்காங்க. ஆல்சோ அதில் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. ஆல்சோ அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் என்னென்ன ஸ்விட்சஸ் இருக்குது அண்ட் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் போட்டிருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சார்ட் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த மாதிரியான லோட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பேக்கேஜ் கிடைக்கும், அதாவது பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் சார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அப்படியே நீங்கள் திருப்பி வந்தீங்க அப்படின்னா எப்படி வயரிங் பண்ணணும், அதாவது இன்கேஸ் நீங்கள் புதுசாக இன்வெர்ட்டர் போடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வயரிங்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேஜ் எல்லாமே டர்ன் அப் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் டூ அண்ட் டோன்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஆல்சோ அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த யூசர் மேனுவல்லையும் அண்ட் வாரண்டி கார்ட்லேயும் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். ப்ராடக்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆல்சோ நீங்கள் இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. இதில் நமக்கு இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாமே அதாவது வந்துடும். ஆல்சோ இது கனெக்டிங் பின் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பேக்கேஜ் செம்ம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தூக்கவே முடியல. வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தலைகளாக கவுத்துறோம் நாங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணிடாதீங்க. தலைகளாக கவுத்துறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்காதீங்க, எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா அதில் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது, தெர்மோகோல் மட்டும்தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம இப்போ கிட்டத்தட்ட 10 கிலோஸ்க்கு மேலே இருக்குது கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது ஹெல்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தனியாக அதை பண்ண முடியல. முன்னாடி வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து மெயின்ஸ், சார்ஜிங், யூபிஎஸ் ஆன், லோ பேட்ரி அண்டு ஓவர் வோல்டேஜ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது என்ன அப்படின்னா அமரானோட HB 950A அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கேன். ஆல்சோ முன்னாடி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஹை பேக்கப் யூபிஎஸ் அண்ட் பியூர் சைன் யூபிஎஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதெல்லாமே விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இன்வெர்ட்டரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு நான் உங்களுக்கு ஃபோட்டோவை இங்கே அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். இதோட பவர் ரேட்டிங், அதாவது இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னா 880 VA. ஆல்சோ இதுக்கு நம்ம இன்புட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 240 வோல்டேஜ் எப்பயுமே கொடுக்குறது தான். ஆல்சோ இதோட ஃப்ரீக்வன்சி 60 Hz, அதாவது 50+ Hz அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னா 110 வோல்ட்லேருந்து 150 வோல்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு டிசி ட்ரான்ஸ்ஃபார்ம். அது ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த இன்வெர்ட்டர் அப்படின்னால AC to DC கன்வெர்ட்டர்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த கவரை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம இந்த இன்வெர்ட்டரோட பேக் சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூபிஎஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அதே மாதிரி ஒரு யூபிஎஸோட இன்புட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்வெர்ட்டர் கூலாக வைக்கிறதுக்காக பின்னாடி வந்து ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது. இந்த கூலிங் ஃபேன் வந்து ஒரு 12 வோல்ட் கூலிங் ஃபேன். ஆல்சோ நான் எந்த இன்வெர்ட்டர்லேயுமே பார்க்காதது என்ன அப்படின்னா இந்த ஏசி இன்புட் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. உங்களோட வீட்டில் ஏதாவது ஷார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிப்பர் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஆல்சோ நமக்கு இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 880 VA அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 12 amps குவிக் சார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இது நார்மல் சார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குவிக் சார்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த 12 amps வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னா இந்த 12 amps என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிடும். அதே இது நீங்கள் நார்மல் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த 12 amps நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்கள் பேட்டரியோட லைஃப் டைம் கண்டிப்பாக கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நார்மல் சார்ஜ் 9 amps சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். அண்டு கரண்ட் அடிக்கடி போகுது அப்படின்னா
நீங்கள் பெஸ்ட் யூஸ் பண்ணுறது 12 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட் எப்போயாவது அதாவது விச் மீன்ஸ் பவர் கட் வந்து எப்போயாச்சும் ஒர்க் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 9 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நேரோ வோல்டேஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த நேரோ வோல்டேஜில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேரோ வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இந்த நேரோ வோல்டேஜ் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர்லேருந்து நமக்கு அவுட்புட் வர்ற அந்த டிலே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ஒய்டு வோல்டேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் டிலே வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இந்த நேரோ வோல்டேஜ் அப்படின்னா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு வேளைக்கு உங்களோட வீட்டில் நீங்கள் பிசி அதாவது டெஸ்க்டாப் ஒரு வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது லைக் பவர் கன்வீனியன்ஸாக தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ண வேண்டியது நேரோ வோல்டேஜ். ஏன் அப்படின்னா பவர் கட் ஆன உடனே உங்களோட கம்ப்யூட்டருக்கோ இல்லை உங்களோட பிசிக்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் சீக்கிரமாக வந்துடும். ஏன் அப்படின்னா நம்மளோட பிசியெல்லாம் 1 செகண்ட் பவர் போச்சு அப்படின்னு ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும். அந்த டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே நேரோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு ஒய்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஒய்டு வோல்டேஜ் அப்படின்னா நம்மளோட பிசி இல்லை வேறு எதுக்காவது ஒரு அப்ளையன்ஸுக்கு வந்து ஒரு சில டிலே இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பிசி ஏதாவது வச்சுருந்தீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு பவர் தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே நேரோ வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒய்டு வோல்டேஜ் தேவையில்லை. இல்லை எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒய்டு வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அமரான் இன்வெர்ட்டர் வாங்கினீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் இப்போ நம்ம பேட்டரியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம பேட்டரி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்னடா பிளேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து எங்களோட பார்க்கிங் லாட்டு. ஏன் இந்த பேட்டரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பேட்டரியை தூக்க முடியாத அந்த காரணத்தினாலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் பயங்கரமாக இருக்கும். தூக்க முடியாத அந்த காரணத்தினாலேயும் ஷிஃப்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலேயும் நாங்கள் இங்கே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரியை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நான் வாங்கினது வந்து 200Ah பேட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் வந்து நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிடிச்சி தூக்கிறதுக்கு 2 கிரிப்ஸ் வச்சு கொடுக்குறதுனால டிரான்ஸ்போர்ட் நல்லா ஈஸியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி மேலே என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா குவிக் சார்ஜ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆல்சோ அல்ட்ரா லோ மெயின்டெனன்ஸ் பேட்டரி அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே மேலே என்ன இருக்குது அப்படின்னா மாட்டுறதுக்கான 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பேட்டரிக்கான ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு ஒரு லெவலர் கொடுத்துருக்காங்க. இந்த லெவலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டில் வாட்டர் இந்த பேட்டரியில் எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது. இந்த பெட்ரோலியம் ஜெல்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேட்டரி அதாவது இந்த பேட்டரியோட இந்த டெர்மினல் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ இந்த பெட்ரோலியம் ஜெல்லி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் சீக்கிரமாக கரோஷன் ஏறாமல் ஃபங்கஸ் ஏறாமல் துருப்பிடிக்காமல் இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கான்டாக்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஆல்சோ இந்த பேட்டரி வந்து நான் ஃபிட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில பீரோல்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் தூக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு அமரான் பேட்டரி வாங்கியிருந்தீங்க, அதாவது அமரான் பேட்டரி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்ரி அதாவது 200Ah or 150Ah பேட்டரி ஒன்று கொடுப்பாங்க. ஆல்சோ ஒரு டிஸ்டில் வாட்டர் லெவலர் ஒன்று கொடுப்பாங்க. பெட்ரோலியம் ஜெல் பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி போல்ட் அண்ட் நட்ஸ் கொடுப்பாங்க. இது எதுக்கப்புறம் அந்த டெர்மினலில் நம்ம இன்வெர்ட்டரோட அட்டாச் பண்ணுறதுக்காக இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த போல்ட்ஸ் அண்ட் நட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு வாரண்டி கார்டு வரும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்சோ இந்த பேட்டரியோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 200Ah. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே 150Ah பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி என்ன அப்படின்னா பவர் ஜோன் அப்படிங்கிற கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கிட்டத்தட்ட எனக்கு 10 years லைஃப் கொடுத்துருந்துச்சு. இப்போது நான் ஏன் மாத்திரேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி அதாவது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பவர் ஜோனோட பேட்டரி பேக்கப் வந்து பேட்டரி போயிடுச்சு. ஸோ பேக்கப் வந்து நிற்கலை. அண்ட் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்வெர்ட்டர் எது அப்படின்னா லூமினஸோட இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லூமினஸோட இன்வெர்ட்டர் வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 வருஷ காலமாக நான் இந்த பேட்டரியையும் இந்த இன்வெர்ட்டருக்கு சேஞ்ச் பண்ணாத காரணத்தினால இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் புதுசாக சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்சோ இந்த பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் வந்து போயிடுச்சு. இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி வந்து நல்லா இருக்கும்போது எனக்கு கரண்ட் பில் வந்து ஒரு 1500 இல்லை விச் மீன்ஸ் 1000 வரும். ஒரு சில கண்டிஷன் அப்படியே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2000 அந்த மாதிரி வரும். இப்போ இது எல்லாமே மாறி போய் கிட்டத்தட்ட எனக்கு 4000 வருது. ஏன் அப்படின்னா இந்த பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யூபிஎஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டரி வந்து 12 வோல்ட்லேயே வச்சுக்கும். ஸோ இந்த 12 வோல்ட்டில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூபிஎஸ் வந்து இந்த பேட்டரியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த யூபிஎஸ் நமக்கு சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் பில் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ இது இந்த பேட்டரி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த யூபிஎஸ் வந்து அதாவது இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது 12+ வோல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து அப்படியே கட் ஆஃப் பண்ணிடும். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகாது.
ஆல்சோ டிஸ்சார்ஜிங் மட்டும் லைட்டாக ஆகும். அதே மாதிரி பவர் போச்சு அப்படின்னா அதில் நம்ம கரண்ட் வந்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் என்னோடய இன்வெர்ட்டரை வந்து மாற்றுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஆல்சோ இந்த பேட்டரியோட காஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் ஒரு குட்டி நோட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டும் கிடையாது. நான் வாங்கின இந்த இன்வெர்ட்டரும் சரி இந்த பேட்டரியும் சரி நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன் நான் இதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்துக்கிட்டு இவன் வந்து ப்ரொமோஷன் கண்டென்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதாவது அந்த மாதிரி போய் புரிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ அமரானுக்கு நான் போனதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வாங்கியிருக்கிறது வந்து ஏஜிஎம் பேட்டரி. அது நார்மல் பேட்டரியோட கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். அதாவது இந்த ஏஜிஎம் அப்படின்னா அப்சார்ப்டு கிளாஸ் மேட் பேட்டரி. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பேட்டரிக்குள்ளே வந்து ஒரு சில கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதனால் நமக்கு டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சார்ஜிங் கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது நமக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பேக்கப் டைம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இந்த பேட்டரிக்கு போயிருந்தேன். மித்தபடி வேறு எந்த ஒரு ரீசன்ஸும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி அமரானோட பேட்டரி வந்து ஃபுல்லாமே லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். நான் இது எங்கே செக் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னா, என்னோட 2 வீலருக்கு நான் அமரான் பேட்டரி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 6 இயர்ஸ் வந்துருந்தது. ஸோ ஒரு அமரான் டெக்னாலஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அமரானோட சர்வீஸ் ஆல்சோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அமரான் குரூப்ஸ்க்கு போயிருந்தேன். அண்டு நான் சொன்ன மாதிரி இது எந்த ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டும் கிடையாது. அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு அமரான் பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அண்டு நீங்கள் இந்த பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலே போதும். இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணால் போதும். நாங்களே உங்களுக்கு இந்த பேட்டரிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆர் வேறு ஏதாவது பிராண்ட் பேட்டரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அதை நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக அமரானோட இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். அண்ட் என்ன காஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன்று சொல்லாமல் இருந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த இன்வெர்ட்டருக்கு நமக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த பேட்டரிக்கு வந்து 56 months வாரண்டி இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். டாடா பை பை, see you.